போயிங்குடைய 2 ஏரோப்ளேன் கிராஷ் ஆச்சு. ஒரு ஏரோப்ளேன் வந்து 737 மேக்ஸ் லயன் ஏர்னு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். இன்னொரு ஏரோப்ளேன் வந்து ஆப்பிரிக்காவில் ஒன்று கிராஷ் ஆச்சு. ரெண்டுத்துலேயும் ஒரு 300 பேருக்கு அதிகமாக மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் மோயிங் கம்பெனியை ஒரு 6-7 மாதம், ஒரு 9 மாதம் மூடி வச்சுட்டாங்க. ரீசன் என்னன்னா, அதனுடைய ஒரு சிஸ்டம் எம்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எம்கேஸ்ன்ற சிஸ்டம் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகி அந்த டெக்னிக்கல் ரீசன்னால அந்த 2 கிராஷ் ஆச்சு. அந்த எம்கேஸ் இருக்குது அந்த ஏரோப்ளேன்ல அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட அவங்க வந்து பைலட்ஸ்க்கும் கொடுக்கல, கம்பெனிக்கும் கொடுக்கல. ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக. ஆக்சுவலி அந்த எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 கிராஷும் ஆயிருக்காது. அதே மாதிரி இந்த 787 ட்ரீம் லைனர் இது 14 வருஷமா இந்த ஏரோப்ளேன் சர்வீஸ்ல இருக்கு. இந்த ஏரோப்ளேன்ல இந்த புதுசா வந்த காலத்துல எலக்ட்ரிக்கல் மேல் ஃபங்க்ஷன் ஒரு ரீசனா சொல்லி ஒரு 3 மாசம் இந்த ஃபுல் ஃபிளீட்டே டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இந்த ஏரோப்ளேன்ல இருக்கிற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கிராஷ் 787 ட்ரீம் லைனர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஷ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதில் என்னன்னா, போயிங் கம்பெனி வந்து அண்டர் ஸ்கேனர். போயிங்குடைய ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 7-8%, ஒரு 10% ஷேர் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் போயிங் ஷேர் கீழே போயிருக்கு. அதையும் நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் டீமிஸ்டிஃபை பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, போயிங்கும் மெக்டானல்ட் டக்லஸ்னு ஒரு கம்பெனி, இது ரெண்டும் மர்ஜர் ஆச்சு. எம்டி மெக்டானல்ட் டக்லஸ் போயிங் மர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி போயிங்ல ஒரு சேஃப்டி கல்ச்சர் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அது எவ்வளோ வரைக்கும் உண்மைன்னு நமக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் அப்படின்னு. அப்போ எண்ட் ரிசல்ட் வந்து போயிங்குடைய சேஃப்டி ரெக்கார்டு கீழே போயிட்டே இருக்கு. போயிங் கம்பெனி மேலேயே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு.